பார்த்து தக்க 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 அருணா அருணா பாபு யார் எடுக்கிறா சார் நான் ஒன்று வாங்கிக்கிறேன் தம்பி ரெடியா ரெடியா நான் ஈரோடு மணி பேசுகிறேன் சார் வணக்கம் சார் நான் செங்கோட்டையன் பேசுகிறேன் சார் ஆமாம் சார் இன்று 16ஆம் தேதி தமிழக உச்சக்கல்வி சார்பாக முகப்புரை நடைபெறும் நிகழ்ச்சிக்காக இடத்தை காவல்துறையினர் நிர்வாகத்தினர் பார்வையிட்டார். சில விதிமுறைகளை கடிதங்களாக தெரிவித்தார். அது உடனடியாக அந்த விதிமுறைக்கு என்னென்ன பணிகளை நிறைவேற்றி பணிகளை நிறைவேற்றுவதற்கு உரிய எங்களை பொறுத்தவரையிலும் ரோட் ஷோன்னு சொல்வார்கள் கரூர் மீடியா. அதற்கு பிறகு நடைபெறும் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் விஜயங்குளம் டோல்கேட்டுக்கு அருகாமையில் இருக்கிற இடத்தில் மொத்தம் 19 ஏக்கர்கள் இருக்கிறது. இந்த நிலத்தில் இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடம் சரியான இடம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை கடிதங்களாக குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இளைஞர்கள் எழுச்சி நாயமாக இருக்கிறார். நாளைய தமிழகத்தை ஆளக்கூடிய விஜய் அவர்களுக்கு வரவேற்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள், கழகத்தினர், பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த பணிகளை இது முதல் முறை தமிழ்நாட்டில்
ஒரு பொது இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்திலே நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதே மற்ற மாவட்டங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. விதிமுறைகள் என்னென்ன விதிமுறைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இருக்காங்க? 84. சார், இன்றைக்கி விஜய் பேசுகிறப்ப புதுச்சேரியில் வந்து போதுமான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, இதை பார்த்தா தமிழ்நாடு கிடந்துமா அப்படி பேசியிருக்காரு. இங்கே உங்களுக்கு என்னென்ன மாதிரி எப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நிகழ்ச்சி நடைபெறுகிற போது தான் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்று அன்றைக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும். சார், இப்போ இங்கே இந்த நான் அதுக்கான அறிவிக்கிறேன். சார், இப்போ நீங்கள் ரோட் ஷோ, அதாவது ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கிறதா இல்லை ரோட் ஷோ எப்படி வாகனத்திலையும் தான் பேசுகிறேன். எவ்வளோ பேர் வருவான்னு கேட்டீங்க? 25,000 சார், QR கோடுக்கு ஏதாவது விளங்கி அந்த மாதிரி வைக்கணும். பாண்டிச்சேரிங்கிறது வந்து சிறிய மாநிலம். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் பறந்து கிடக்கிற அந்த மாநிலத்தில் கேரளா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அந்த பார்டரில் தமிழகம் சார், இல்லை இதில் ஈரோடு மாவட்ட மக்கள் மட்டும் வருவாங்களா அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்களா? அதை பற்றின தகவல் நம்மளை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மாவட்டமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே அந்த மாவட்டத்தை சார்பில் வாய்ப்பு இருக்கிறது. சார், அங்கே பாண்டிச்சேரியில் திமுக செய்தி தொடர்பாளர் இப்போ விமர்சிச்சிருக்காங்க. அதாவது புதுச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் ரெண்டுக்கும் முதல்வராக முடியாது, விஜய்க்கு இது தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஏன்னா ஆளுநர் வேணால் ஆகலாம், முதலமைச்சரான ஆக முடியாது விமர்சிச்சு பேசியிருக்காரு. இது அவருடைய கருத்து. சார், பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த QR கோட் முனையில் வந்து அன்றைக்கு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வேறுபாடு பார்த்தீங்களா இல்லையா? வீடியோலாம் காட்டினீங்க இல்லை? இங்கே இல்லை, நான் சொல்கிறது மட்டும் சொல்லுங்கள். டிவியில் என்ன வந்திருக்கு? QR கோடு காட்டிட்டு போனது காட்டினீங்களா? 500 பேர் காட்டினாங்க, அவ்வளோ. அதுக்கப்புறம் நீங்கள் காட்டினீங்களான்னு கேட்டேன். டிவியில் ஓடிச்சில்ல, நீங்களே தான் காட்டினீங்க. வரும் கூட்டத்தை அவ்வளோ தடுக்க இதை கும்பல் அப்படியே சென்று கொண்டு நீங்களே போட்டீங்க. நான் தான் பார்த்தேன். இந்த வருஷம் போடுறீங்க. சார், டிடிவி அவர்கள் தினகரன் கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா உரிய மரியாதை கொடுத்து தொண்டர்கள், எங்கள் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை தமிழர்கள் வந்து சேருவோம் அப்படின்ட்டு இருக்காரு. உரிமை இருக்கிறது. இதெல்லாம் தேர்தல் நெருங்க எப்படி வகையில் கூட்டணி ஆகும், எந்த வகையில் ஒரு விட்டு இந்த நிலை மீண்டும் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணையதாக சொல்லிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தைகள் வருது. ஆனால் ஒரு பக்கம் ஒரு தரப்பில் வந்து தாவேக்கால இணையதாகவும் பேச்சுகள் வருது. அது இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்களா? காலம்தான் இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இணைய போகிறாங்கன்னு சமீபத்தில் சொல்லியிருந்தீங்க. அது எப்போ சொல்லி முடித்து விட்டால் அங்கே பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசி தான் தொடங்கியிருக்காரு விஜய். அதிமுகவோட வாக்குகளை பெறுவதற்காக தான் விஜய் இப்படி பேசுகிறாரா? இது இன்றைக்கல்ல, முதல் சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அவருடைய வாகனத்தில் 3 படங்கள் தெளிவாக இருக்கிறது. ஒன்று பேரறிஞர் அண்ணா அவருடைய படம், நம்முடைய வெற்றிநாயகன் அவருடைய புரட்சித் தலைவருடைய திருவுருவம். 3 இணைந்துதான் வாகனத்தில் மையப்பகுதியில் இருக்கிறது. சார், உங்களுடைய அண்ணன் மகன் அதிமுக முக்கியமான விதிமுறைகள் இல்லை எஸ்கார்ட் வரும். எந்த வண்டியிலுமே அந்த வண்டியில இருக்கீங்க இடம் தான், அதுலயும் இடம் இல்லைங்களா? அண்ணா ஏன் போட்டுருங்க அண்ணா, நீங்க எஸ்கார்ட் எடுப்பாங்க, அதான் பிரச்சனை. 2 பேர் வருவாங்க. அண்ணா அந்த வண்டி யாருது? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா?